ஏன் விஜய் வந்து இந்த பர்ட்டிகுலர் கட்சிக்கு வாழ்த்தே தெரிவிக்கல? அது என்னன்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம விஜய் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டாரு. ஒரு சில பேர் வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ள எப்போ வந்தாரு? அப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவர் எப்பயோ சினிமாக்கு பாய் பாய் சொல்லிட்டு இப்ப அதுக்குள்ளேயே வந்துட்டாரு. அதுக்கான பணிகளும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோட் படம் முடிச்சுட்டு வினோத்தோட ஒரு படம் பண்றாராம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமா வந்து அவர் பொலிட்டிஷியன் ஆயிடுவாராம். இந்த வேலையில பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய ரிசல்ட்ஸும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல யார் முன்னிலையில இருக்காங்க? யார் வந்துட்டாங்க? அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம திமுக தான். இந்த டைம்ல தான் நம்ம விஜய் வந்து ஒருத்தருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கட்சிகளுக்கு யாருக்காவது வாழ்த்து தெரிவிச்சாருன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்படியே தெரிவிச்சாலும் அது யாருக்கு தெரிவிக்கணும்? திமுகவுக்கு தான். அவருக்கு குடுக்கல. இப்ப யாருடா அது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சென்னையிலேருந்து டைரக்ட்டா ஃப்ளைட் புடிச்சு ஆந்திரால இறங்கி, அங்க இருக்கக்கூடிய நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும், பவன் கல்யாணுக்கும் தான் அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் கட்சியின் வெற்றிக்கும், ஆந்திர சட்டசபை தேர்தலில் 2வது பெரிய கட்சியாக மாறியதற்கும் வாழ்த்துக்கள். ஆந்திர மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கான உங்களின் பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு பாராட்டுக்கள், பாராட்டுக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பதிவுல என்ன போட்டிருக்காருன்னா, தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்துக்கள். ஆந்திராவை வழிநடத்துவதற்கான சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையுடன் பெற்ற வெற்றிக்கும், உங்களின் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியின் கீழ் ஆந்திர மக்கள் பெரும் முன்னேற்றம் அடையவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்க கங்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. ஏன் வந்து விஜய வந்துட்டு திமுகவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? ஒருவேளை திமுகவுக்கு அவருக்கும் வந்து செட் ஆகலையோ? பெரிய கடும் போட்டி ஏற்படுமோ 2 பேருக்கும் 2026ல அப்படிலாம் வந்து பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டாலுமே, இது ஒரு புறம் இருக்க, எப்பயோ அவர் வீட்ல அவர் செல்லப்பிராணிக்கு வந்து அவர் ஊட்டி விட்ட வீடியோவ இப்ப இருக்கிற ரசிகர்கள் வந்து அத ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த ஒரு சில நெட்டிசன்கள் வந்து எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு விவஸ்தையே இல்லையாடா? அப்படின்னு அவங்க கேட்க, உடனே விஜய் ஃபேன்ஸ் வந்து கொந்தளிக்க தான் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன் வந்து விஜய் வந்து திமுகவுக்கு வாழ்த்தே தெரிவிக்கல? இதனுடைய பின்னணி என்ன? திமுகவுக்கும் இவருக்கும் அப்படின்னு ஒரு முரண்பாடு. ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலன்னு எப்படி? தமிழ்நாட்டுல இருந்துட்டு இங்கேருந்து ஆந்திராவுக்கு போய் அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. தாராளமா பண்ணுங்க. ஆனா ஏன் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நீங்க பண்ணல? அப்படின்னு வந்து பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் தெரியல. எனிவேஸ் அவர் வந்து அரசியல் பிரவேசத்துல இப்ப இருக்காரு. அதுக்கான பணிகள் வந்து போயிட்டு இருக்குன்னு வந்து ரொம்ப தீவிரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். எல்லாமே 2026ல தான் வந்துட்டு அவர் வந்து அவருடைய இது என்ன களத்துல வந்து அவர் என்ன பண்ண போறாருன்றது நமக்கு அப்பதான் வந்து தெரியும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.